டியர் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கெஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஆல் போர்டுக்கு 3ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தேன் நண்பா, கட்டாயம் வரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 6 ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு 1 சப்போர்ட்டு கொடுத்துருந்தா. ஆனால் எப்பயும் பண்ணுற மாதிரி தான் நண்பா, அந்த சி போர்டு 6க்கு பொதுவாக 9ன்னு சொல்லி திருப்பி வச்சிட்டேன் நண்பா. அதை நான் இன்னும் கவனிக்காமல் விட்டேன். இன்னொரு மிஸ்டேக் இருக்குது நண்பா, அதை நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். அதே மாதிரி ஏபிபிசிக்கு கொடுத்துருந்தது வந்து 93 39 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி அது ஏபிலையும் பாஸ் ஆகிருந்தது, பிசிலையும் பாஸ் ஆகிருந்தது நண்பா. இது ஒரு நல்ல வின்னிங் தான். ஆனால் 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 936 கொடுத்துருந்தேன் நண்பா. வரும்னு சொல்லி 936 சி போர்டுக்கு 6 கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 931 நண்பா. ஒரு சிங்கிள் போர்டில் போயிடுச்சு நண்பா. இல்லைன்னா ஒரு 3 டிஜிட் வினிங் கிடச்சதுக்கும் பரவாயில்ல நண்பா. இன்றைக்கி ஒரு நல்ல பேட்டர்ன் தான் இருக்குது, அதை பார்த்துடலாம் வாங்க. அதாவது நான் ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லியிருந்தேன் நண்பா. அது என்னென்னா இந்த சார்ட்டு மாறிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இது வந்து பம்பர் ரிசல்ட் இல்லாத சார்ட் நண்பா. சரிங்களா? இந்த பம்பர் ரிசல்ட் இல்லாத சார்ட்னால தான் நேற்று கூட ஒரு நல்ல வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு. அதாவது இந்த 2க்கு 2 நிறுத்தினதுக்கு இந்த கிராஸ் வந்து 71 வரும்னு சொல்லி தான் நேற்று ஃபுல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தேன், இந்த இடத்துல வரும்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா 28ங்களா, இது வந்து பம்பர் இல்லாத சார்ட்டு. சரிங்களா? பம்பர் ரிசல்ட் இல்லாத சார்ட்டு. அதே மாதிரி இது வந்து பம்பர் ரிசல்ட் சார்ட் நண்பா. சரிங்களா? இந்த பம்பர் ரிசல்ட் சார்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு 2 சரிங்களா, இந்த 524 இந்த ரிசல்ட்டு இந்த இடையில மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு நம்பர் மிஸ் ஆகி இந்த 71 நான் எடுத்து கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த 28 சரிங்களா, 2க்கு 2க்கு நிறுத்தினதுக்கு இந்த பிசிக்கு 28 வரும். கரெக்டாக 28 அந்த ஏ நம்பர் எடுத்து வச்சிட்டேன் நண்பா. கொஞ்சம் கூட இது எதிர்பார்க்கல. அதே மாதிரி தான் மேல் நம்பர் 5, இங்கே மேல் நம்பர் 5, அதே மாதிரி இந்த மேல் நம்பர் 4, இந்த மேல் நம்பர் 4. கொஞ்சம் கூட இந்த மாதிரி இது சரியாக கவனிக்கல. நான் ரெகுலராக வர சார்ட்டுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இன்றைக்கி இந்த பம்பர் ரிசல்ட் வந்து எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அதே மாதிரி தான் இந்த 2க்கு 2 வந்ததுக்கு இந்த மேல் நம்பர் நண்பா. ஒரு வேளை நீங்களே நாளைக்கு பார்த்தாலே இந்த கிராஸ் நம்பர் இல்லை அந்த மேல் நம்பர் சரிங்களா, இந்த 2 நாளில் ஒரு நாள் வரணும். அதாவது இங்கேயே வந்திருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா இந்த 2 நாளில் ஒரு நாள் கட்டாயம் வரும் நண்பா. சரிங்களா? அதனால் நீங்களே நோட் பண்ணிக்கிங்க, பின்னாடி நீங்களே யூஸ் பண்ணிக்கிங்க நண்பா. சரிங்களா? நம்ம இன்றைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த 5 கூட அப்படி தான். இந்த சி போர்டு 9 நம்ம தப்பு. இந்த 5க்கு பி போர்டு 5 எடுத்து சி போர்டு 5 வச்சதுக்கு இந்த மேல் நம்பர் இங்கே வந்திருக்கணும். சரிங்களா? ஆனால் வந்து இந்த கிராஸ் நம்பர் 529 எடுத்து இங்கே 528ன்னு சொல்லி வச்சுருந்துருப்பான் நேற்று. சரிங்களா? இதுவுமே அந்த பம்பர் ரிசல்ட்டுக்கு உண்டான நம்பர் தான் நண்பா. அதுலேயும் மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த சி போர்டு பெண்டிங் 9ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி அப்படியே இறக்கிட்டான். சரிங்களா? இந்த சார்ட்டு கரெக்டாக இது பண்ணியிருந்தோம்னா நம்ம இன்றைக்கி 2 நாளுமே ஒரு நல்ல வின்னிங் எடுத்துருந்துருக்கலாம் நண்பா. பரவாயில்ல நண்பா. இன்றைக்கான கெஸிங் நம்ம பார்த்துடலாம். இந்த இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது போன வருஷம் ரிசல்ட் வந்து 814 நண்பா. சரிங்களா? இந்த 814க்கு இந்த ஏ போர்டு 8 நண்பா. சரிங்களா? இந்த பிசிக்கு 65 இல்லைன்னா 30 வரணும் நண்பா. எதுவுமே மேட்ச் ஆகியிருந்துருக்காது. சரிங்களா? அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பிசிக்கு ஒரு 65 30 வர வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? ஏன்னா இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா 30 சரிங்களா, 30 நண்பா. அதே மாதிரி வந்து ஒரு 58 சரிங்களா, அதான் 30 இந்த கிராஸுக்கு ஃபுல் பவர் வச்சா 58 சரிங்களா. இதே நம்பர் நாளைக்கு வந்து ஏபிக்கு மெயினாக வரணும். அதாவது 30 இல்லைன்னா 58 ஏபிக்கு வரணும் நண்பா. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 30 இருக்குங்களா இந்த கிராஸில், இந்த 830 இங்கேயும் ஒரு 30 சரிங்களா. நாளைக்கு வந்து இந்த நம்பர் இப்படி கிராஸில் இறங்குச்சுன்னா இந்த 30 இல்லை 58 ஏபிக்கு இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குதுன்பா. இது நோட் பண்ணிங்க. இன்னொரு ரூட் இருக்குது, நான் காட்டுறேங்க. மெயினாக வீக்லி சார்ட் தான் நண்பா. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா போன வாரம் 721 நண்பா ரிசல்ட்டு. சரிங்களா? அதாவது இந்த 721க்கு ஏ போர்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா 731 சரிங்களா. 721க்கு
731 வச்சுருப்பான். அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 761 நண்பா. சரிங்களா? இந்த 731 761 வச்சதுக்கு பி போர்டுக்கு இல்லைன்னா ஆல் போர்டுக்கு 6 இல்லைன்னா 3 வந்து வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த 7 இந்த சி போர்டுன்னு அப்படியே வச்சதுக்கு இந்த ரிசல்ட்டுக்கு இந்த பி போர்டுக்கு இந்த 6 இல்லைன்னா 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அப்படி இல்லைன்னா ஆல் போர்டில் எங்கேனாலும் வரலாம். அந்த இயர்லி சார்ட்லேயும் 3 6 பேஸ் பண்ணி தான் நம்பர் வருது. சரிங்களா? அதனால தான் கொடுக்குறேன். இன்னொன்று இருக்குது, அதை மட்டும் காட்டிடுறேங்க. இந்த 721 போனவா ரிசல்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 212 நண்பா. இந்த 212 பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கணக்கு வருது. சரிங்களா? இந்த எண்டிங்கில் வந்து நம்பர் மேட்ச் ஆகும்போது இந்த எண்டிங்கில் வர நம்பர் வந்து ஒரு 2 நம்பராக உள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதில் வந்து 5 9 1 இந்த 3 நம்பர் வருதுங்களா? இதே மாதிரி இருங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 271 நண்பா சி போர்டில். அதாவது 721 ரிசல்ட்டுக்கு இங்கே வந்து ஒரு நம்பர் அப்படியே ஏபிக்கு திருப்பி வச்சுருக்கான். சரிங்களா? அப்போ இந்த எண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா 9 6 5 தான் வருது நண்பா. சரிங்களா? இங்கேயும் 5 9 1 அங்கேயும் 5 9 6 ஒரு நம்பர் பவரில் வருது நண்பா. சரிங்களா? இயர்லி சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 65 காட்டுச்சு. அதே மாதிரி 30 வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நம்பர் அதாவது 5 1 இந்த பேஸ் பண்ணி வர்றதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இப்போ பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா? ஆல் போர்டில் எங்கேனாலும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அதனால் ஆல் போர்டுக்கு 6 கொடுக்குறேன். ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 51 56 01 06 ஸ்ட்ராங்காக வருது நண்பா. சரிங்களா? 98 ஒரு சப்போர்ட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி ஏபிக்கு பார்த்தீங்கன்னா 3003 5885 நண்பா. சரிங்களா? 3 டிஜிட்டை பார்த்துடலாம். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா ஒரு 956 901 756 751 அப்படி இல்லைன்னா 986 நண்பா. சரிங்களா? 4 டிஜிட்டுக்கு ஒரு 2 நம்பர் நண்பா. கெஸிங்கில் மேட்ச் ஆச்சு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 17 01 ஒரு 39 56 நண்பா. சரிங்களா? இப்போ பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் இந்த நம்பர் கொடுத்துருக்கு நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம் நண்பா. பாய்.